அக்கா தங்கச்சியோட பிறக்கிறது எந்த அளவுக்கு வரமோ அந்த அளவுக்கு சாபமும் கூட. என்னதான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பிஞ்சு போன துணிக்கும் உடஞ்சி போன பென்சிலுக்கும் சண்டை போட்டுக்குவோமோ, ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐயோ அக்கா கல்யாணம் ஆகி போகுதே அப்படின்னு சொல்லி ஒரு கவலையாக தான் இருக்கும். இதுவே நம்மளுக்கு கல்யாணம் ஆகும்போது நம்ம அக்கா வரும். அவளுக்கு கொடுத்த எல்லாமே நம்மளுக்கும் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கும். அவளுக்கு கொடுக்காத ஏதோ ஒன்று ஒரு சொம்பு நம்மக்கிட்ட இருந்தாலும் அவ்வளோதான், எங்கள் அம்மா முடிஞ்சிடும். எனக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த சொம்பு கொடுத்தீங்களா, அவளுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அடுத்து அந்த சொம்பை வாங்கி கொடுத்தாதான் அது கல்யாணத்துக்கே வரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு செய்யலையே, அவளுக்கு இதை செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதை என்னைக்காச்சும் கேட்டு அம்மா வீட்டிலேருந்து வாங்காமல் அதுங்க அந்த இடத்த விட்டு நவராதுங்க. ஏதாவது ஒரு குடும்ப ஃபங்க்ஷனு இல்லை நார்மல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அக்காவும் தங்கச்சியும் வீட்டுக்குள்ளே போனோம்னா கெக்க பக்கம்னு வீடே அதிர்ற அளவுக்கு சிரிப்போம். அதுதான் ஒரு தடவை என் புருஷன் கேடுச்சு. போன வாட்டி உனக்கு இது வாங்கி கொடுத்துருச்சுன்னு உங்கள் அக்கா உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்களே, இப்போ என்ன வீடே அதிர அளவுக்கு கெக்க பக்கம்னு சிரிக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. இதுக்கு அண்ணன் தம்பிங்களே பரவாயில்ல போல அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதான் நான் என்ன சொன்னேன், நாங்களாவது பிஞ்சு போன துணிக்கும் ஒடுங்கி போன சொம்புக்கும் தான் அடிச்சுக்குவோம், உங்களே மாதிரி வீடு பணம் காரு சொத்துன்னு அடிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். இது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.